வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட் மார்க்கெட் இருக்குது. அதாவது வர்சான் பெட் மார்க்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குற மிருகங்கள், இன்டோர் பெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து உள்ள மார்க்கெட்டு. ஸோ டாக்ஸு அந்த மாதிரியுமே வந்து நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். குட்டி குட்டி டாக்ஸ் அந்த மாதிரியும். ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உள்ளே வந்துட்டேன். கார் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸோட சர்வீஸ் வந்து கிடையாது. ஸோ கார் இருந்தது, நீங்கள் வந்து சிலிக்கானில் இருக்கீங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்கீங்க, இல்லை வர்சான் 1, 2, 3, 4 அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஈவினிங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைங்க இருக்காங்க, சும்மா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வரலாம். ஸோ இங்கே லைக் நிறைய குட்டி குட்டி கெஃப்டீரியா, அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி கியோஸ்க் மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் விற்கிற இடமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பெட் மார்க்கெட்டில் உங்களுக்கு டாக் இருந்தது அப்படின்னா வந்து அதையும் நீங்கள் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம். அந்த இடத்த காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்கிங். கார் இங்கே வந்து விட்டுட்டு ஃப்ரீ பார்க்கிங் தான். இவ்வளோ பெரிய லான் இருக்குது பாருங்கள். லான் இல்லை, ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபுட் ட்ரக்கும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட் ட்ரக்கும் இருக்குது, 2 ஃபுட் ட்ரக் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் டாக்ஸு, உங்கள் பெட்டு எதாவது வச்சுருந்தீங்க, கேட் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இங்கே கொண்டு வந்து ஜாலியாக வந்து விளையாட வைக்கலாம் அவங்கள. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஸ்நாக் ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் இருக்கலாம் வந்து கடை ஃபுல்லாக எல்லா கடையும் வந்து இருக்குது. நிறைய ரெப்பிட்டல்ஸ் மாதிரி இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன். அதெல்லாம் ஓகேடா, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஷ்ரிம்ப் வச்சுருக்கேன் என் வீட்டில், ஓகேவா. ஸோ அந்த ஷ்ரிம்ப் டேங்க் வந்து அங்கிள் வந்து க்ளீன் பண்ணார். க்ளீன் பண்ணிட்ட போது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி மண் மாதிரி இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பிளான்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த பிளான்ட் வாங்க தான் வந்திருக்கேன். ரெகுலராக இங்கே தான் ஒரு கடையில் வந்து வாங்குவோம். ஸோ அவரை போய்ட்டு பார்த்துட்டு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வரலாம். அந்த கடையில் வந்து மீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில டைம்ஸ் ஏதாச்சும் ஃப்ராக் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேரட் இருக்குது. அப்புறமா வந்து டாட்டாய்ஸும் இருக்குது. டாட்டாய்ஸ்லாம் வந்து பெரிய டாட்டாய்ஸ். அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி இந்த கோழி குஞ்சு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, வந்து பார்த்துன்னு நினைக்கிறேன். ஷெடிகஸ் பாருங்க, இதுவுமே வந்து பேர்டு உள்ள கடை. ஸோ டாக்ஸ் இங்கே பாருங்கள், டாக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டாக்ஸ் இங்கே வாங்கிக்கலாம். பாருங்க பேரட்ஸ் எவ்வளோ பெருசு பாருங்க. பேசும் அந்த கிளி ஆக்சுவலி. இது எல்லாமே நீங்கள் வந்து லைசன்ஸோடு வந்து இந்த மாதிரி பேர்ட் மார்க்கெட்டை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஆக்சுவலி நான் இப்போ அங்கே வீடியோ எடுத்தேன்ல, அங்கே ஒரு லைக் இந்த ஊர் லோக்கல்ஸோட ஒய்ஃப் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் வந்து எங்களோட ஃபேஸ் இருந்துச்சா இல்லையான்னு காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் அது இங்கே யூஸ்வலாக நடக்கிறது தான். நம்ம ஒரு பர்மிஷன் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா வந்து சீன் தான். ஆக்சுவலி தான் நம்ம கடை. ஆனால் வந்து நிறைய க்ரௌட் இருக்கனால வந்து எடுக்கணும்னு பார்க்குறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைட் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தண்ணி வேணும். குட்டி குட்டி மீன் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஏதாவது பிளான்ட்டாக தான் வாங்க போகிறோம் ஆக்சுவலி. இந்த பாருங்கள், கிராப் இருக்குது. கிராப் வாங்கி வளர்க்குறவங்களும் இருக்காங்க இங்கே. ஸோ இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற இதெல்லாம் நான் வாங்க போகிறேன். ஃப்ராக் எத்தனை ப்ரோ இது ஃப்ராகு? இது நம்மள ஷிம்பிள் கூட இடாமா? ஷிம்பை கழிக்கும்ல இது? 15 dirhams ஃப்ராக். இந்த பாக்கெட் எடுத்து இதை வந்து நம்ம வந்து சுற்றி வைக்கணும் கல்ல. இல்லை அப்படியே மூட வைக்கலாமா இதை?
ஓகே டாக்டர். எவ்வளோ இது? கேட் இருக்கு பாருங்க, பெர்ஷியன் கேட். ஸோ அந்த கேட்டுக்கு வேண ஃபுல் செட்டுமே அதில் இருக்கும். கேட்டோட ஹவுஸு, கேட்டோட ஃபுட்டு, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு கேட் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இங்கே வந்து இந்த 2 இது வந்து போயிட்டுருக்கு. இன்னும் 4 கேட் இருக்குது. அந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக கடைகள் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டாக், இவ்வளோ பெரிய டாக் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக டாகோட ஷாப்ஸ். இதுவுமே வந்து டாக் ஷாப் தான். டாக் எல்லா ப்ரீடுமே இருக்கும். செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஆனால் ஈவினிங் டைம் வந்தனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. பகல் டைம்லலாம் வந்து ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் தூங்கிட்டு இருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து இங்கே வந்து இருக்குது. பார்க்கிங்கும் வந்து ஃப்ரீ தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதனால லைக் சும்மா குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சும்மா சுற்றி காட்டணும் அப்படின்னா கூட இங்கே கூட்டிகிட்டு வரலாம். பட் பார்த்துக்கோங்க, இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரெபிட்டல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இன்றைக்கி சண்டேனால இந்த ஊர் லோக்கல்ஸ் வந்து அதிக பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கும்போது லைக் ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக லைக் பயமாகவே இருக்குது எனக்கு. கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 பேர் கேட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப வந்து கேட்டாங்க அப்படின்னா வந்து சீன் ஆகிடும். ஸோ இந்த பேர்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபிஷ்ஷு, பேரட்ஸு, பேர்ட்ஸு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய இண்டோருக்குள்ளே வளர்க்கக்கூடிய லைக் குட்டி குட்டி ரெப்டைல்ஸ் வந்து நிறைய இருக்குது. லைக் டாட்டாஸ் ஆகட்டும், ஸ்னேக்கு, அதெல்லாம் கூட வந்து நான் வந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் லைக் அனிமல்ஸ்க்கு போடக்கூடிய ஃபுட் இருக்குல்ல, ஹார்ஸோட ஃபுட்டு, அதுக்கப்புறமா வந்து மாட்டுக்கு நிறைய பேர் வந்து வந்து மாடு வளர்ப்பாங்க. ஸோ அதுக்கான ஃபுட்டு, ஸோ அனிமல்ஸ்க்கான என்னென்ன அனிமல்ஸ் வந்து ஃபுட்டு போடுற மாதிரி இருக்கோ அது எல்லா ஃபுட்டுமே வந்து இங்கே வந்து கிடைக்குது. நிறைய வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டால் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியல. பட் இதை வச்சு நம்ம ஏதாவது, உங்களுக்கு இந்த ஃபீல்டு ஏதாச்சும் இருக்கீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டலுமே வந்து இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டைமிங் இருக்குது. ஸோ நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பெட் வளர்க்குறீங்க, அதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னா இங்கேயே வந்து ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலும் இருக்குது.